நாங்கள் விசிட்டிங் கார்டும் வச்சிருக்கிறோம். நான் செஞ்சது வந்து எஸ்பிகே நோவா இன்டெலிஜென்ஸ். இது ஸ்மார்ட் ஹெல்மெட். இதை நான் ஏன் செஞ்சுருக்கேன்டா இப்போ ஆக்சிடென்ட் அவாய்டிங் சிஸ்டம். இது ஒரு ஸ்மார்ட் சிட்டி மாடல். ஸோ இது வந்து எக்கோ பெரியர்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட். நாங்கள் வந்து வேலை வந்து நடக்கும் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நான் செஞ்சு கொண்டு வந்தது ஆக்குலர். இது நான் ஏழை மக்களுக்காக செஞ்சுருக்கேன். இதுக்கு பேர் ஆட்டோ ரொட்டேட் சோலார் சிஸ்டம். சூரியன் அங்கே நிற்குதோ அங்கால் பக்கமாக அதுவாக திரும்பும். ரிமோட் கண்ட்ரோல் ரிவர் கிளீனிங் ப்ராஜெக்ட். தண்ணிக்கு மேலே மிதந்து வர குப்பையை எடுக்கும். அக்ரிகல்ச்சர் சேஃப்டி ப்ராஜெக்ட். பறவை கலைக்கிறதுக்காக நாங்கள் லைட் சிஸ்டமும். நாங்கள் செய்த இந்த ப்ராஜெக்டின் பேர் வாட்டர் லெவல் இண்டிகேட்டர். அங்கங்கே பயன்படுதுண்டா உருவாக்கிய கருவி தானியங்கி தீயணைப்பு கருவி. உலகத்தில் வெப்பநிலை கூடிக்கொண்டே போகுது. இது வந்து ஒரு ஸ்மூத் ஸ்லீப்பர்ன்ற ஒரு நுழம்புத்திரி. அது நான் வந்து என்னத்தால செய்கிறேன்னு சொன்னால் இதில் வந்து என்ன செஞ்சுருக்கேன்டா, நீங்கள் இரவுலையும் பட்டக்கூடிய மாதிரி உங்களுக்கு செஞ்சுக்கிறது என்னென்னா ஆட்டோமேட்டிக் ப்ரெஷர் மேனேஜர் சிஸ்டம். பிளட் ப்ரெஷர் இல்லாட்டி குளுக்கோஸ் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த பிளட் முடிய போகுதுன்னா அதுக்கான அலர்ட்டும் கொடுக்கும். இதை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி முதலே ஆப்ரேஷன். இதில் வந்து இப்போ பேஷண்ட்டை மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை வந்து டாக்டர் ஒரு கொப்பியில் தான் எழுதி தருவார். இவருக்கு என்னென்ன நோய் இருக்குன்றது டாக்டர் ஷோ பண்ணுவார். தனிமையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கணுன்றதுக்காண்டி கையில் அந்த இன்னைக்கு வந்து நாங்கள் இந்த வெப்சைட் வந்து ஏன் செய்யறதுனாலடா இப்போ பிக்மி மாதிரி தான். பிக்மியை டிரைவர்ஸை பப்ளிக்கே கனெக்ட் பண்ணுறோம். வணக்க மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? நம்மளே மணிமணம் லட்சணுக்கு 3 காலை லட்சணுக்கு இன்றைக்கு நான் எங்கே நிற்கிறேன்டா, யாழ்ப்பாணம் திருவள்ளுவர் பண்பாட்டு மையத்தில் நிற்கிறேன். ஏன் நிற்கிறேன்டா, உள்ளுக்குள்ளே வஜிசி பண்பாட்டு திருவிழா நடக்குது. 2026ஆம் ஆண்டுக்கான திருவிழா. ஓகே, அந்த திருவிழாவுக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். அங்கே என்ன இருக்குது, என்னென்ன செய்யணும், என்ன மாதிரி செய்யணும்னு பார்க்க போகிறோம். வாங்க வீட்டுக்குள்ளே போகிறோம். மேலே போகிறோம். மேலே என்னென்னா பள்ளிக்கூட மாணவர்களை புத்தாக்கம் பச்சையா. ஓகே வாங்க, அதை என்ன மாதிரி என்ன பார்க்க போவோம். இவ்வளோ போய்க்கு இங்கே வரைக்கும் தம்பி சிரட்டையிலான வித்தியாசமான இதுகள் செய்திருந்த சிரட்டையில் செஞ்சாங்க. இது மயில், இது வேத கோயில்களில் இருக்கிற நற்கர்ணி ஆண்டவர். இது மயில், இது சிரட்டையால் செஞ்சது. இதுவும் சிரட்டையால் செஞ்சது. நாங்கள் சிரட்டைகளை கீழே போட்டால டங்கு தான் எங்களுக்கு பெறவும் காசு வீணாகும். இப்படியான வேலைகளை செஞ்சு கடைகளுக்கு கொடுத்தோம்னா காசு கிடைக்கும். சூழல் நல்ல சுத்தமாக இருக்கும். இது வந்து எங்கள் அன்றாட வாழ்க்கையில் பயன்படுத்துகிற பாக்குத்தோல், நியூஸ் பேப்பர், சிப்பி, கமுகு மட்டை, அதோட இந்த கச்சான் கோது, பிளாஸ்டிக் போத்தல், அதோட நாங்கள் படித்து போட்டு வீசுகிற கொப்பிகள், ஒற்றாதுகள், பழைய வளையல்கள், சோடா போத்தல், இதுகளை மூடிகள், இதுகளை வச்சு வந்து இந்த சுவர் அலங்கார பொருட்களும் மேசையில் வைக்கக்கூடிய அலங்கார பொருட்களும் செஞ்சுருக்கோம். இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து இதுக்குள்ளே நாங்கள் ஃபோட்டோவும் போட்டு வந்து செஞ்சு வைக்கலாம். அதோட இது வந்து நாங்கள் ஆர்ட்ஸ் இப்போ ஏலவல் நேரம்னால இதில் வந்து நோட்ஸ் எடுக்க வேணும். அதுக்காக வந்து ஷோர்ட் நோட்ஸாக செஞ்சுருக்கோம். இது வந்து கலண்டராகவும் யூஸ் பண்ணலாம். இதை வந்து அந்த ஒவ்வொன்றும் எடுத்து பார்க்கக்கூடிய மாதிரியும் செஞ்சு வைக்கலாம். வேறு இப்போ நாங்கள் விசிட்டிங் கார்டும் வச்சுருக்கிறோம். எப்படி வந்தீங்க? நான் கவிலாஷ். நான் வந்து வவுனியா விபுலானந்தா காலேஜ்லேருந்து வந்திருக்கேன். நான் செஞ்சது வந்து எஸ்பிகே நோவா இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஒரு ஸ்மார்ட் கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம். இது வந்து எப்படி வேலை செய்யுதுன்னு சொன்னால், எங்களோட கண்ட்ரிக்குள்ளே தமிழ், இங்கிலீஷ், சிங்களம் என்ற லாங்குவேஜஸை கதைக்கிற மக்கள் இருக்கிற மாதிரி அவுட் ஆஃப் த கண்ட்ரியில் வந்து ஒவ்வொரு லாங்குவேஜஸை கதைக்கிற ஒவ்வொரு பீப்புள்ஸ் இருக்காங்க. அவங்களுக்கு இடையில் ரியல் டைமில் கம்யூனிகேஷனில் ஏற்படுற லாங்குவேஜ் பேரியரை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக டிசைன் பண்ணப்பட்டது தான் இந்த எஸ்பிகே நோவா இன்டெலிஜென்ஸ் அண்ட் ஸ்மார்ட் கம்யூனிகேஷன் பிளாட்ஃபார்ம். இது வந்து எப்படி பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு சொன்னால், நாங்கள் ஆடியோ வீடியோ கால்ஸை நார்மல் சேட் அப்ளிகேஷன்ஸில் கதைக்கிறோம். அதே ஆடியோ வீடியோ கால்ஸை வந்து இது 2 வெவ்வேறு லாங்குவேஜஸை பேசுகிற மக்களுக்கு இடையில் வந்து ரியல் டைமாக அந்த லாங்குவேஜ் பேரியரை சால்வ் பண்ணுது. நான் தமிழ், நீங்கள் இங்கிலீஷ்னு சொன்னால் இங்கிலீஷ், நான் தமிழில் கதைக்கிறது உங்களுக்கு ஆடியோ கால் அல்லது வீடியோ காலில் உங்களோட நேட்டிவ் லாங்குவேஜ் இங்கிலீஷ்லேயே அப்படியே கேட்கும். அதுதான் இதில் இருக்க ஸ்மார்ட் இனோவேஷன். இதுதான் இந்த பிளாட்ஃபார்ம் எஸ்பிகே நோவா இன்டெலிஜென்ஸ். இது வந்து நார்மல் கம்யூனிகேஷன் ஆப்ஸ் மாதிரியே தான் பெர்ஃபார்ம் பண்ணும். இது வந்து யூசர் ஐடிக்கு ஏற்ற மாதிரி தான் ஒரு யூசரை வெவ்வேறாக ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுது. இந்த நோவா இன்டெலிஜென்ட்டை வந்து நாங்கள் எங்களோட ப்ரைவசியை கருத்தில் கொண்டு யூசர் அக்செப்ட் பண்ணால் தான் அவரோட கன்வர்சேஷன் இதுக்குள்ளே அந்த நோவா ஒர்க் பண்ணும். அது அந்த ப்ரைவசி பாலிசியை பொறுத்து தான் மாறுபடும். ஓகே, தேங்க்யூ. இது ஸ்மார்ட் ஹெல்மெட். இதை நான் ஏன் செஞ்சுருக்கேன்டா, இப்போ நாட்டில் நிறைய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அதுக்காண்டி தான் நான் செஞ்சுருக்கேன். இப்போ ஹெல்மெட் போட்டுட்டு போய் ஆக்சிடென்ட் நடந்த அந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர்றாலே நிறைய பேர் இழக்கிறாங்க. அதுக்காண்டி தான் நான் இந்த ப்ராஜெக்டை இன்வென்ட் பண்ணியிருக்கேன். பேசிக்கலி ஹெல்மெட் போடாட்டி பைக் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா கீ ஒன்று தான் இருக்குது, ஆனால் பைக் ஸ்டார்ட் ஆகுது. இந்த
டச் சென்சர்லேருந்து உங்களோட ஸ்கின் வந்து டிடெக்ட் ஆனால் மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகும். அதோட இன்னொரு சிஸ்டம் இருக்குது. இப்போ ஒரு ஆக்சிடென்ட் நடக்கும் வந்தால் இப்போ ஒரு ஷொக் வேவ் கிரியேட் ஆகும். அந்த ஷொக் வேவை இந்த MB5060 என்ற மொடியூல் மூலம் அனலைஸ் பண்ணி எந்த இடத்துல ஆக்சிடென்ட் நடந்திருக்கு, எங்கே நடந்திருக்குன்னு சொல்லி GPS மூலம் அனலைஸ் பண்ணி சிம் மொடியூல் மூலமாக ஃபோனுக்கு SMS அனுப்பும். கூகுள் மேப் லொக்கேஷனோட உங்களுக்கு டெமோ காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவிட்டியை குறைச்சி வச்சுக்கிறேன். ஏன்டா இப்போ உங்களுக்கு டெமோ காட்டுறக்காண்டி இதில் 10 செகண்ட் டிலே கொடுத்துருக்கேன். இப்போ ஃபால்ஸ் இல்லாமல் இருந்தால் இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அந்த மெசேஜ் போகிறது ஸ்டாப் ஆயிடும். ஃபோனுக்கு லொக்கேஷனோட வந்துடும் உங்க ஆக்சிடென்ட் வந்துடும். ஓகே ஓகேடா தம்பியா. இதான் ஆக்சிடென்ட் அவாய்டிங் சிஸ்டம். இப்போ நடக்கிற ஆக்சிடெண்ட்டை தவிர்க்கவும் அதில் வர உயிரிழப்பை தவிர்க்கவும் தான் நான் செஞ்சுருக்கிறேன். இதில் வந்து 2 அல்ட்ராசோனிக் சென்சர் இருக்குது. ரெண்டுமே ஒரே பர்பஸ் தான். என்னென்ன டிஸ்டன்ஸை மெஷர் பண்ணுறது. இதில் இருக்க லைட்ஸ் வந்து இண்டிகேட்டருக்காக 15 சென்டிமீட்டருக்கு அங்கால இருந்தால் க்ரீனும், 15 சென்டிமீட்டருக்கு வந்தால் ப்ளூவும், அதுவே 10க்கு வந்தால் ஜெலோ, பஸர், ரிலே 3மே பிளிங்க் ஆகும். அதுவே அதுக்குங்கிட்ட 5க்கு வந்தால் எல்லாமே தொடர்ந்து 3மே வேலை செய்யும் ரெட் லைட்டோட. இதெல்லாம் ஆக்சிடெண்ட்டை தவிர்க்கலாம். இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா சில் ஓடிக்கொண்டு இருக்குது. இப்போ ஜெலோவுக்கு வந்தால் விட்டு வேலை செய்யறால ஸ்லோவாகும். அதுவே ஆயிலுங்கிட்ட வந்தால் உடனே அந்த கார் நின்றும். அதெல்லாம் ஆக்சிடெண்ட்டை தவிர்க்கும். அதையும் தாண்டி ஆக்சிடென்ட் நடந்தால் உயிரிழப்பை தவிர்க்கிறதுக்காக அந்த ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு வந்து இந்த ஜிபிஎஸ்ஸால் லொக்கேஷன் எடுபட்டு அது இந்த ஜிஎஸ்எம்மால் ஆம்புலன்ஸ் டிரைவருக்கு வந்து மெசேஜாக போகும். அதால் வேறு அதை பார்த்தோன்னா வந்து அந்த உயிரை காப்பாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரம் ஆல்கஹால் குடிச்சிட்டு வாகனம் ஓட்டுறதால வர விளைவை தவிர்க்கிறதுக்கு பர்ஃப்யூமில் ஆல்கஹால் இருக்கும். அந்த ஆல்கஹாலை வந்து எடுக்கிறேன். அடுத்ததான் இந்த கார் ஓடேக்க இந்த ஆல்கஹால் இந்த MQ3 ஆல்கஹால் சென்சரில் மெஷர் ஆகுறதால இந்த கார் வந்து நின்றும். அதால் இவர் ஆல்கஹால் குடிச்சவர் ஸ்டார்ட் பண்ண வந்தாருன்னா கார் ஸ்டார்ட் ஆகாது. அதால் இவர் அந்த ஆக்சிடென்ட் தவிர்க்கக்கூடியமே இருக்குது. தேங்க்யூ. இது ஒரு ஸ்மார்ட் சிட்டி மாடல். இதில் வந்து இது எங்களோட ஸ்மார்ட் பிரிட்ஜ். அதாவது இங்கே எங்களோட பிரிட்ஜை இந்த வாட்டர் லெவல் காட்டும். இதில் ஃப்ளூட் வரப்போதாண்டா அலர்ட் தரும். இது டெம்பரேச்சர் சிட்டின் டெம்பரேச்சர் காட்டும். இது வந்து ஒரு பில்டிங். அதில் அலர்ட் தரும். ஏதாவது மேலே போனால் எங்களோட மானிட்டர் சீரியல் மானிட்டரில் பார்க்கலாம். அது ஒரு ரேடார் போல ஆகும். இது ஸ்ட்ரீட் சிக்னல். இது வந்து ஸ்ட்ரீட் லைட். அதாவது இதில் வாகனம் க்ரோஸ் பண்ணி போயக்க தொடர்ந்து 3 நிமிஷம் இல்லை எரியும். 1 நிமிஷத்தால் ஆஃப் ஆகும். இது வந்து ஒரு ஸ்மார்ட் கார்டன் சிஸ்டம். அதாவது மண் வெட்டாக இருக்க தண்ணி பாய்ச்சும், கூலாக இருக்க தண்ணி தன்பாட்டிலே ஆஃப் ஆயிரும். இது ஒரு ஸ்மார்ட் ஹோம். அதாவது எப்போவுமே ஹோமை கூலாக இக்கி வைக்கிருக்கும். 27 பாகைக்கு கூட வெப்பநிலை போச்சுண்டா தன்பாட்டிலே சூடாகும். இதில் நான் சென்சர்கள் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அல்ட்ராசோனிக் சென்சர், இதில் வந்து டெம்பரேச்சர் சென்சரும் வாட்டர் லெவல் சென்சரும். இது சாயில் மேட்ரிக்ஸ் சென்சர். இது வந்து இதுலேயும் டெம்பரேச்சர் சென்சர். தேங்க்யூ. வணக்கம், என் பேர் வந்து தர்மிலன். நான் வந்து கிளர்ச்சி இண்டுகல்ச்சிலேருந்து வரேன். ஸோ இது வந்து எக்கோ பெரியர்னு சொல்லி ஒரு ப்ராஜெக்ட். நாங்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து இந்த காலத்தில் வந்து மிகப்பெரிய பிரச்சனையை கொண்டு வந்து விடுறது வந்து பிளாஸ்டிக் தான். அது மாதிரி எல்லினோ நைட்டோ மாதிரியான இந்த மாதிரி காலநிலை மாற்றங்கள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனை கொண்டு வந்து பிளாஸ்டிக் தான். அப்படிப்பட்ட பிளாஸ்டிக் வந்து நாங்கள் வந்து அன்றாட வாழ்க்கையில் வந்து மாற்ற முடியாத ஒரு விஷயமா இருக்குது. இப்போ வந்து இந்த பிளாஸ்டிக் வந்து நாங்கள் வந்து பாவிச்சு போட்டு குப்பையில் போகிறோம். அதை ஏதோ ஒரு வகையிலோ ஏதோ ஒரு காரணத்தாலே வந்து நீர்நிலையிலையும் நிலத்திலையும் போய் சேருது. நிலத்தில் இருக்கிற குப்பைகளை வந்து மெஷின் மூலமோ மனிதர்கள் மூலமோ வந்து அகட்டி எடுத்துடலாம். ஆனால் நீர்நிலையில் இருக்கிற குப்பையில் வந்து அகட்ட முடியுமான்னு கேட்டால் இல்லை, ரோபோட் தான் செய்ய முடியும். ஆனால் ரோபோட் வந்து சென்சஸ் பிள்ளை வரும், அதே மாதிரி அதோட செலவு கூட, அதே மாதிரி வந்து வெள்ளங்களை வந்து அடிச்சு கொண்டு போயிடும். அப்போ வந்து இது வந்து ஒரு மிஷினரி மாதிரியான ஒரு சிஸ்டத்தில் வந்து செய்யப்பட்ட விஷயம். இது வந்து கடலில் வந்து பிளாஸ்டிக் போய் சேர்றதை வந்து தடுக்கிறது தான் இதோட வந்து மெயினோட பர்பஸே வந்து. இது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வந்து கடலுக்கு போய் எண்ணத்தில் நீர்நிலையிலேருந்து கடலுக்கு என்ன மூலம் போய் சேருது, ஆறுகள், குளங்கள்லேருந்து ஆறுகள்லேருந்து போகுது, அது வந்து வாய்க்கால்கள்லேருந்து போகுது. இப்போ வந்து என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த வாய்க்கால் இந்த அமைப்பு தான் இது வாய்க்கால் ஆறு. இப்போ வந்து இது வந்து வாய்க்காலை வந்து நிரந்தரமாக கட்டப்படுற ஒரு கட்டுமானம். இது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த வாய்க்கால் இருக்குது தானே, இந்த வாய்க்காலில் இருந்து ஒரு கொஞ்சம் ஆழத்தில் இருந்து ஃபுல்லாக மூடாமல் குறிப்பிட்ட அளவு மட்டும் மூடி இந்த வந்து பேரியர் மாதிரி இருக்குது. இந்த கதவை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா மிதந்து அடித்து கொண்டு வரக்கூடிய அனைத்து விதமான பிளாஸ்டிக் கழிவுகள் அனைத்தையும் வந்து பிடிச்சு கொண்டு என்ன செய்யணும்டா வந்து தேக்கி கொண்டே இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர ஒரு ப்ரெஷர் பில்ட் ஆகும் தானே. இந்த ப்ரெஷர் பில்ட் ஆகினோன்னா இந்த கேட் வந்து திறக்கும். கேட் வந்து திறந்த உடனே இதில் தேங்கின பிளாஸ்டிக்கள் முழுக்க வந்து இந்த இடத்துக்குள்ளே வரும்.
அதாவது இதுதான் நீங்கள் மெயின் கோர். அதை வந்து இங்கேருந்து வர இதில் தேங்கி இங்கால வர பிளாஸ்டிக் எல்லாம் வந்து இங்கே தாண்டி போகாமல் வந்து இது ரெண்டும் பக்கத்தில் ஒட்டி கொண்டு இருக்கும். இந்த கேட் வந்து இது ரெண்டும் இங்கே தாண்டி போகாமல் பிடிச்சிக்கொள்ளும். இது என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஓட்டைகளுக்கு தண்ணி மட்டும் போகும். ஆனால் இந்த இதில் எப்படி தேங்கிச்சு பிளாஸ்டிக், அதே மாதிரி இங்கேயும் வந்து பிளாஸ்டிக் வந்து இந்த எல்லைக்குள்ளே வந்து தேங்க வலிக்கிறேன். இதில் தான் நீங்கள் வந்து மெயின் வேலை வந்து நடக்கும். எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த வழிப்பான் மாதிரி இருக்கிற பொறிமுறை வந்து இந்த வழிபாடு மாதிரி இருக்க இந்த அமைப்பு வந்து இந்த தொட்டிக்குள்ளே வந்து வலிச்சு விடும். மேலேயும் கீழேயும் வந்து ஒரு ஹைட்ரோலிக் ப்ரெஷர் மாதிரி இருக்கும். இது என்ன செய்யணும்னா மேலே இருக்கிறது வந்து போகிற உள்ளே போய் செய்கிற குப்பைகளை வந்து நசுக்கி விடும். கீழே இருக்கிறது வந்து போய் சேர்ந்து நிறைஞ்ச பிறகு வந்து குப்பைகளை வெளியே இழுத்து விடும். இதால் வந்து பிளாஸ்டிக் வந்து 100% கன்ஃபார்ம் பண்ணல, ஒரு 90% 95% பிளாஸ்டிக்கை வந்து வாய்க்கால்லேருந்து எடுத்துக்கொள்ளலாம். அது வந்து ஃப்யூச்சர் வந்து பாதுகாக்கப்படுது. கடலில் போய் செய்கிறது கடல் வாழ்க்கை பாதுகாப்படுது. வணக்கம், என் பேர் ஜோய்சன். நான் முன்னாள் சென்னை காலேஜ்லேருந்து வரேன். நான் செஞ்சு கொண்டு வந்தது ஆக்குலர். இது நான் ஏழை மக்களுக்காக செஞ்சுருக்கேன். இதோட பயன்கள் என்னென்னால் மின்சார செலவு ஒரு ஏசியிலும் பார்க்க ஆக்குலர் மிக குறைந்த மின்சாரத்தை பயன்படுத்துது. அதாவது மின்சார செலவு குறைவு. ஏசி ஆக்குலரும் ஒரே மாதிரி தான், ஆனாலும் ஏசி கூடுதலாக மின்சாரத்தை பயன்படுத்தி ஆக்குலர் மிக குறைந்த மின்சாரத்தை பயன்படுத்துது. சில ஏக்குலர்கள் சுருள்ஜிலோட வரனால நாங்கள் சொந்தக்காரர் வீட்டை எங்கே போகிறனாலும் இதை கொண்டு போகலாம். மற்றது இதுக்கு நான் பயன்படுத்திய பொருட்கள் என்னென்னா மோட்டார், விசிறி, தண்ணீர் தொட்டியை பயன்படுத்தி இதை நான் செஞ்சுருக்கிறேன். இதுக்கு மிகவும் குளிர்ச்சியாக இருக்கும். இதை இன்னும் டெவலப் பண்ணுறேன்டா. இது பெரிய ரஜிபம்பட்டி எடுத்து பெரிய மோட்டார்கள் பூட்டி கணக்காக கூடி ஐஸ் கட்டிகள் போட்டு செஞ்சோம்டா. இது மிகவும் நல்ல குளிர்ச்சியான உகந்த சாதனமாக இருக்கு. ஆட்டோ ரொட்டேட் சோலார் சிஸ்டம் தம்பியால் செய்திருக்கிறார். இதுக்கு பேர் ஆட்டோ ரொட்டேட் சோலார் சிஸ்டம். இது என்ன செய்யுமெண்டா, சூரியன் எங்கே நிற்குதோ அங்கால் பக்கமாக அதுவாக திரும்பும். இது என்ன சூரியன் வந்து விடியிலேருந்து இரவு மட்டும் ஃபுல் எனர்ஜியாக அப்சர்வ் பண்ணுறோம். கண்டினியூ செய்திருக்கேன். ஏன்னா ஒரு இடத்துல கூட்டினா அது அவங்கள தான் நிற்கும். இது ரிமோட் கண்ட்ரோல் ரிவர் கிளீனிங் ப்ராஜெக்ட். தண்ணிக்கு மேலே மிதந்து வர குப்பையை எடுக்கிறது. இங்கே சுவிட்ச் போட்டோன்னே இது சுற்றி தண்ணிக்கு மேலே மிதந்து வர குப்பையை எடுக்கும். இங்கே வீலோட கனெக்ட் பண்ணியிருக்கிற வயர்கள் எல்லாத்தையும் நாங்கள் இந்த ரிமோட்டோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். அதனால இந்த போட்டை முன்னுக்கு கொண்டு போகிறக்கோ இல்லாட்டி பின்னுக்கு கொண்டு போகிறக்கோ இந்த வீல் உதவியாக இருக்குது. ஓகே, என் பேர் திவ்யா. நான் சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜிலேருந்து வரேன். நான் செய்த ப்ராஜெக்ட்டுக்கான பேர் வந்து அக்ரிகல்ச்சர் சேஃப்டி ப்ராஜெக்ட். இதேன்னு செய்தேன்டைக்கு வந்து தோட்டத்தை வந்து பறவைகள்டேருந்து பாதுகாக்கிறக்காம், தோட்டத்தில் வந்து தண்ணியை வந்து சமநிலை பண்ணுறக்காம் செய்யிருக்கேன். இதில் வந்து கரண்ட் கம்பி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இதில் நான் வைக்க வந்து இந்த லைட் பார்த்து அதில் வந்து கரண்ட் வந்து பாஸ் ஆகிக்கொண்டிருக்கு. அதே மாதிரி வந்து நாங்கள் இதில் மோட்டர் வச்சுருக்கோம். இந்த வயல் நிலத்தில் வந்து தண்ணியை வந்து நாங்கள் செட் பண்ணுற லிமிட்டோட கூட வந்து இந்த மோட்டர் ஒர்க் ஆகிற மாதிரி நாங்கள் செய்யிருக்கோம். அவர்கிட்ட பறவையை கலைக்கிறக்காக நாங்கள் லைட் சிஸ்டமும் இதில் பசர் சிஸ்டமும் கொடுத்துருக்குறோம். அதோட எக்ஸ்ட்ராவாக லேசர் லைட் சிஸ்டமும் கொடுத்துருக்குறோம். மற்ற வந்து நாங்கள் இதில் டெம்பரேச்சரை மெஷர் பண்ணுறக்கா டெம்பரேச்சர் சென்சரும் இதில் அந்த டெம்பரேச்சரை காட்டுற டிஸ்பிளேயும் வந்து நாங்கள் கொடுத்துருக்குறோம். மற்றபடி இந்த விவசாயி வந்து தான் வீட்டில் இருந்தபடியே வயலில் என்ன நடக்குன்றதை சிசிடி கேமரா மூலம் பார்த்துக்கொள்ளக்கூடிய ஒரு பர்பஸும் இதில் இருக்குது. இல்லை நாங்கள் டெம்பரேச்சர் வந்து கூடைக்க வந்து இந்த மோட்டர் வந்து எங்களுக்கு ஒர்க் ஆகிடும். நான் இதில் கையில் பிடிக்க டெம்பரேச்சர் வந்து கூடும். அப்போ இந்த மோட்டர் வந்து ஒர்க் ஆகும். இதில் நான் 31.10 டெம்பரேச்சர் செட் பண்ணினால 31.2 விட கூடைக்கு இந்த மோட்டர் வந்து எனக்கு ஒர்க் ஆகிடும். இந்த மோட்டர் வந்து இப்போ எனக்கு ஒர்க் ஆகுது. இதே நான் சென்ஸில் வந்து தண்ணிக்க வைக்க எனக்கு டெம்பரேச்சர் குறைஞ்சோன்னா மோட்டர் வந்து நின்றுடும். அப்போ எங்களுக்கு பயிருக்கு தேவையான தண்ணியை அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி தண்ணியை உள்ளே கொடுக்கும் இந்த மோட்டர். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் மும்மல்லாய் சென்ட்ரல் காலேஜிலேருந்து வரோம். நாங்கள் திறமையில் ஹெல்தி கேட்கிறோம். நான் ரோஷானா. நான் தனுஷ்கா. நான் ஜஸ்வினி. நாங்கள் செய்த இந்த ப்ராஜெக்டின் பேர் வாட்டர் லெவல் இண்டிகேட்டர். இந்த வாட்டர் லெவல் இண்டிகேட்டர் எப்படி தொழில்படுதுண்டா, முதலாவது இந்த குவளையில் நீர் ஊற்ற வேண்டும். அதன் பின்னராக ஆளிகளை ஒன் செய்ய வேண்டும். ஆளிகளை ஒன் செய்யும் அதே நேரத்தில் நீரானது மற்றிய குவளைக்கு செல்லப்படும். நீர் மற்றிய குவளைக்கு செல்லப்படும் அதே நேரத்தில் நீல நிற எல்இடி மின்குமல்கள் ஒளிர்வதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இந்த குவளையினுள் நீரானது முற்றுமுழுதாக நிறைந்தவுடன் சிவப்பு நிற மின்குமல் ஒரு ஒளியுடன் எரிந்து தானாகவே நிற்கப்படுகின்றது. இது எங்கெங்கே பயன்படுதுண்டா, விவசாய நிலங்கள், வீடுகள், பாடசாலைகள் போன்ற இடங்களில் பயன்படுத்தப்படுகின்றது. நான் உருவாக்கிய கருவி தானியங்கி தீயணைப்பு கருவி. ஏன் உருவாக்கினா உலகத்தில் வெப்பநிலை கூடிக்கொண்டே போகுது.
ஒரு எரிபொருள் நிரப்பு நிலத்தில் ஈஸியாக தீப்பிடிக்கிற தன்மையும் கூட. அது ஒரு நாள் எரிமத்தில் ஒரு வாகனத்தில் தீப்பிடிச்சா முற்காலத்தில் நாங்கள் தான் போய் அணைக்கணும். அதுக்கு மனிதவளம் கூட தேவை, நேரமும் விண்விரயமாகும். அதுக்கு தான் நான் செஞ்சேன். நான் தீப்பிடிச்சா சில சக்கெல்லாம் டிடெக்ட் பண்ணி அணைக்க ஆரம்பிக்கிறனால நேரம் வீண்விரயமாகாது. அப்புறம் மனிதவளம் தேவையில்லை. இதை பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் 5 volt ரேமடி, ஃப்ளேம் சென்சார், 3 வோல்டேஜ் பேட்டரி, பிரெட்போர்ட் வயர், வாட்டர் பம்ப் என பயன்படுத்தப்பட்டுள்ளது. இது என்னென்ன இருக்காதுன்னா வெப்பத்துக்குள்ள ரேடியேஷன் இது ஃப்ளேம் சென்சார் விளைக்க 5 volt ரேமடிக்கு ஒரு சிக்னலை அனுப்பும். அந்த சிக்னலை எடுத்துக்கொண்டு எல்லா டிவைஸுக்கும் அது கரண்ட்டை கொடுக்குறனால எல்லாம் ஒரு கைத்தியானைக்கும். எதிர்காலத்தில் என்னென்ன அப்டேட்ஸ் இல்லாமனா ப்ளூடூத் கேமரா போட்டால் ஆக்கள் பார்ப்போம் என்ன இங்கே தீ பிடிச்சிட்டு என்ன நிலைமையில் இருக்குதுன்னு. அப்புறம் 8 சேனல் ஃப்ளேம் சென்சார் போட்டால் இது ஒரு சேனல் இந்த மட்டும்தான் இழுக்கும். 8 சேனல் போட்டால் பின்னால் அங்கே தீ ஏற்பட்டாலும் அது இதை திரும்ப வச்சு அதை அணைக்கிறோம். அது ப்ளூடூத் போட்டோன்னு இருக்குது. அது போட்டால் எங்களுக்கு கோல் தீ பிடிச்சா கோல் இல்லாட்டி மெசேஜ் ஏதாவது வந்து இது வேண்டும். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து ஒரு ஸ்மூத் ஸ்லீப்பர்ன்ற ஒரு நுழம்புத்திரி. இப்போ வந்து நாங்கள் வீட்டில் நுழம்பு கடிச்சேன்னு சொன்னால் நுழம்புத்திரியை கொளுத்தி வைப்போம். அந்த நுழம்புத்திரியில் வந்து கார்பன் நைட்ரேட் என்ற ஒரு ரசாயன சேர்வை பயன்படுத்தப்பட்டு வருது. அந்த ரசாயன சேர்வை வந்து லங் கேன்சர் வரதுக்கு ஒரு முக்கிய மூலப்பொருளாக இருக்குது. இந்த கார்பன் நைட்ரேட் வந்து எங்கெங்கே பயன்படுத்தினோம்னு சொன்னால் பீடி சிகரெட் போன்ற போதைப் பொருட்களை வந்து இந்த கார்பன் நைட்ரேட்டாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். இந்த கார்பன் நைட்ரேட் இந்த நுழம்புத்திரியிலேருந்து ரசாயனம் கலக்கப்பட்ட நுழம்புத்திரியிலேருந்து வர புகை வந்து மூக்குக்குள்ளே போய் சுவாச குழாயால் போய் லங்ஸில் படிஞ்சு அதில் வர சிறு காயங்களால் வந்து லங் கேன்சர் ஏற்பட்டு வருது. இப்போ முந்தின காலத்தில் வந்து என்னென்ன நுழம்பை கலைச்சவைன்னு சொன்னால் வேப்பம் குழா போட்டு தான் நுழம்பை கலைச்சவை. ஆனால் அது ஒரு கஷ்டமான செயற்பாடு. ஆனால் இந்த காலத்தில் அந்த நுழம்புத்திரி குச்சி எடுத்து கொடுத்துறது ஒரு ஈஸியான செயற்பாடு. அப்போ அந்த கஷ்டமான செயற்பாடையும் அந்த ஈஸியான செயற்பாடை மிக்ஸ் பண்ணி நான் அந்த ஸ்மூத் ஸ்லீப்பர்ன்ற ஒரு டெக்னாலஜியை நான் வந்து கொண்டு வந்தேன். இது ஒரு ஹர்பல் இண்டஸ். இதை வந்து நான் வந்து என்னத்தால் செய்கிறேன்னு சொன்னால் வேப்பம் இல்லை துளசி போன்ற நுழம்பை விரட்டுற இயற்கை மூலிகைகளை மட்டும் மையப்பொருட்களாக கொண்டு நான் இந்த நுழம்புத்திரியை செய்கிறேன். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் இதில் வந்து என்ன செஞ்சுருக்கேன்டா சூரிய படலில் இயங்குகிற ஒரு புல்வெட்டுற மிஷின் தான் செஞ்சுருக்கேன். இது நான் என்னத்துக்காண்டி செஞ்சேன்டா இப்போ நீங்கள் பேசிக்காக பயன்படுத்துகிற புல்வெட்டுற மிஷினை பார்த்தீங்கன்னா அதில் பல கோளாறுகள் ஏற்படும். அதனால் இதில் வந்து சூரியன்லேருந்து வர மின்சக்தி வந்து இங்கே கலெக்ட் பண்ணப்பட்டு இங்கே அனுப்பப்படுது. அதை விட நீங்கள் இரவுலையும் வெட்டக்கூடிய மாதிரி உங்களுக்கு லைட்டும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். குட் மார்னிங். நாங்கள் செஞ்சுருக்கிறது என்னென்னா ஆட்டோமேட்டிக் ப்ரெஷர் மேனேஜர் சிஸ்டம். இது என்ன செய்யும்டா இப்போ நார்மலாக இது என்னத்துக்கு நாங்கள் ரெடி பண்ணோம்டா நார்மலாக இப்போ ஒரு ஆக்சிடென்ட் கேஸோ இல்லாட்டி ஏதாவது ஒரு மெடிக்கல் கேஸில் குளுக்கோஸ் இல்லாட்டி பிளட் ஏற்றும் போது ஒரு பேஷண்ட்டுக்கு அதில் வர்ற பிளட்டின் ப்ரெஷர் இல்லாட்டி குளுக்கோஸின் ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு பதிலாக இப்போ ஹாஸ்பிட்டல்ஸில் ஒரு பழைய மெத்தட் இருக்குது, ப்ரெஷர் கஃப் இன்ஃபியூஷன் உண்டு. நார்மலாக எங்களுக்கு ப்ரெஷர் செக் பண்ணுற மாதிரியான அந்த பேக்கை வச்சு இந்த ப்ரெஷரை மெயின்டைன் பண்ணிடணும். நார்மலாக இது ஒரு ஆம்புலன்ஸில் ஆக்சிடென்ட் நடந்த டைம் ஆம்புலன்ஸில் போய்க்கிறதான் செய்வினோம். அந்த டைம் ஒழுங்காக அதை மெயின்டைன் பண்ணாட்டி பேஷண்ட்டுக்கு இன்ஜுரி ஆகிறதுக்குன்னு சான்ஸ் இருக்குது. அதை நாங்கள் ப்ரிவென்ட் பண்ணத்தான் இது செஞ்சுருக்கிறோம். இது என்ன செய்யும்டா ப்ரெஷர் சென்சர், இங்கே இருக்கிற ப்ரெஷர் சென்சர் பிளட் பேக்கின ப்ரெஷரை ரீட் பண்ணி டிஸ்பிளேயில் அதில் என்ன ப்ரெஷர் இருக்குது, இப்போ உள்ளே இருக்கிற பிளட் பேக்கின்ற வெயிட்டை வச்சு வெயிட்டையும் காட்டி பிளட் முடிய போகுதுன்னா அதுக்கான ஒரு அலர்ட்டும் கொடுக்கும். இதனால் இப்போ இதில் ESP இப்போ ஓடுனோ யூனோ யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் நாங்கள் ESP32 யூஸ் பண்ணால் எதிர்காலத்தில் இப்போ ஒரு இப்போ ஆம்புலன்ஸில் வந்து கொண்டிருக்கும் போதே ஹாஸ்பிட்டலில் அந்த டாக்டர் அவர்கிட்ட இதை அனலைஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி முதலே ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி அவருக்கு என்ன அதுக்கான மெடிக்கல் மெடிசின்ஸ் அதில் முதலே ஆயத்தை பண்ணி இந்த பேஷண்ட்டோட உயிரை காப்பாற்றுறதுக்கு இது இன்னும் உதவியாக இருக்கும். இந்த ப்ராடக்டால் இப்போ உயிரிழப்புகளும் குறையிறதோட டாக்டர்ஸுக்கும் இது ஒரு ஈஸியாக இருக்குது. தேங்க்யூ. நாங்கள் பில் பண்ணியிருக்க ஆப் வந்து பேஷண்ட்டையும் டாக்டரையும் கனெக்ட் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு ஆப் வந்து இதில் வந்து இப்போ பேஷண்ட்டை மெடிக்கல் ரெக்கார்ட்ஸை வந்து டாக்டர் ஒரு கொப்பியில் தான் எழுதி தருவார். அதை நாங்கள் டிஜிட்டலைஸ் பண்ணி ஒரு QR மூலமாக டாக்டர் அதை ஸ்கேன் பண்ணி
இப்போ டாக்டர் இதை எப்படி ஸ்கேன் பண்ணி அதன் மூலமாக அதில் இப்போ அப்டேட் பண்ணி இவருக்கு என்னென்ன நோய் இருக்குன்றது டாக்டர் ஷோ பண்ணுவார். இது வந்து பேஷண்ட்டை அப்ளிகேஷனில் கீழ் மூலையில் மை மெடிக்கல் ரெக்கார்ட்ஸ் காட்டும். இப்போ இன்னொரு டாக்டர் உங்களுக்கு இதுக்கு முதல் என்ன ப்ராப்ளம் இருந்துச்சு என்று கேட்கும்போது அவர் இதை ஷோ பண்ணால் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குன்றதை சொல்லிக்கொள்ளக்கூடிய இருக்குது. மற்றது இந்த ஆப்லேயே நாங்கள் டாக்டர்ஸை புக் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ யாராவது டாக்டர் எங்களுக்கு வேண்டாம், அவர் கார்டியாலஜிஸ்ட்டுண்டா இப்போ கார்டியாலஜிஸ்ட் வகையாக இருக்கும். அவங்க அந்த கார்டியாலஜிஸ்ட் கிளிக் பண்ணி அவரை புக்கு கொடுத்தோம்னா இந்த டைமுக்கு வேணும்னு கேட்டோம்னா புக்கிங்ஸ் இதில் ஷோ ஆகும். இதில் வந்து எந்த டைமுக்கு புக் பண்ணியிருக்கு அதை விட அதை கம்ப்ளீட்டட்னு சொல்லிவிடும். அதை விட பேஷண்ட்ஸால் அவரை என்ன மாதிரி டாக்டர்ன்றதை ரிவ்யூ பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அது வந்து டாக்டர்ன ப்ரொஃபைலில் கீழே ஷோ ஆகும். எவ்வளோ ரேட்டிங் உள்ள டாக்டர்ன்றது இது ஷோ ஆகும். இதான் நாங்கள் பில் பண்ணியிருக்கேன். என் பேர் ஹரித்ரன். நீங்கள் டெனிஸ் டான்சன். நாங்கள் செயின்ட் ஜான்ஸ் காலேஜிலேருந்து இருக்கோம். நாங்கள் ஹியூமன் ரோபோட் ஒன்று உருவாக்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா தனிமையில் இருக்கிறவர்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கணுன்றதுக்காண்டி உருவாக்கப்பட்டிருக்கு. இது இருக்கிறபடியாக இது கேள்விகளுக்கு பதில் சொல்லும். இது தமிழ்லேயும் கேட்கும், இங்கிலீஷ்லேயும் கேட்கும். இதுக்கு கை ரெண்டு இருக்கிறபடியாக இதால் கை ரெண்டையும் மூவ் பண்ணிடும். கால் ஃப்யூச்சரில் மூவ் பண்ணுற மாதிரி டிசைன் பண்ண போகிறோம். முதல் இந்த இது வச்சுருந்த நாங்கள் அப்புறம் வெயிட் கூடியபடியாக ரிமூவ் பண்ணிட்டோம். தேங்க்யூ. ரோபோட கிடைக்க போகிறோம். ஹலோ ரோபோ, வணக்கம். வணக்கம் ரோபோ. கையில் அந்த ஓகே, நல்லா தான் இருக்கு. மறுபடியும் இது ஓகே. வணக்கம். இன்றைக்கி வந்து நாங்கள் இந்த வெப்சைட் வந்து ஏன் செய்யறதுனாலடா, இப்போ வந்து எங்கள் வெப்சைட்டில் 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று ப்ரைவேட் ரிப்போர்ட்டிங், பப்ளிக் ரிப்போர்ட்டிங். ப்ரைவேட் ரிப்போர்ட்டிங்கிறத வந்து நீங்கள் ஒர்க்கர்ஸாகவும் ஜாயின் பண்ணலாம், இல்லை பப்ளிக்காகவும் ஜாயின் பண்ணலாம். பப்ளிக்காக ஜாயின் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களை வீட்டில் ஒரு குப்பை கூடிட்டு இல்லை உங்களை வீட்டில் லைட் வேலை செய்யலை, ஒரு பைப் உடைஞ்சு போச்சுன்னா நீங்கள் அதை ரிப்போர்ட் பண்ணினா யாரோ ஒரு ஒர்க்கர் உங்களோட வேலையை உங்கள் வீட்டை வந்து செய்து கொடுத்தோம். அதாவது பிக்மி மாதிரி தான். பிக்மியை டிரைவர்ஸையும் பப்ளிக்கையும் கனெக்ட் பண்ணுற மாதிரி இதில் வந்து ஒர்க்கர்ஸையும் பப்ளிக்கையும் கனெக்ட் பண்ணி இருக்கிறோம். ஸோ நீங்கள் இதுலேயே ஒர்க்கர்ஸாக ஜாயின் பண்ணலாம். நீங்கள் ஒர்க்கர்ஸாக ஜாயின் பண்ணீங்கன்னா பப்ளிக் போகிற ரிப்போர்ட்டை நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணி நீங்கள் அதுக்கு போய் வேலை செய்து கொடுத்து நீங்களாக காசு வாங்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே மாதிரி இல்லை பப்ளிக் ரிப்போர்ட்டிங் வந்து ஒன்று இருக்குது. இது வந்து என்னத்துக்கண்டா, பப்ளிக் ரிப்போர்ட்டிங்கில் வந்து நீங்கள் இப்போ உங்களோட வீட்டு சம்மந்தமான இல்லாமல் உங்களோட உடைமை இல்லாமல் பப்ளிக்கோட உடைமை, அதாவது கவர்மெண்டோட ஒரு பொதுச்சொத்து, அதாவது ஸ்ட்ரீட் லைட்டாக இருக்கட்டும், அதில் இப்போ கொண்டு வர நீர் முகாமைத்துவ திட்டமாக இருக்கட்டும், அப்படி ஏதாவது ஒரு சில சிக்கல், அதாவது இப்போ ஸ்ட்ரீட் லைட் வேலை செய்யலைன்னா அதை நீங்கள் பப்ளிக் ரிப்போர்ட்டிங்கில் செய்வீங்க. பப்ளிக் ரிப்போர்ட்டிங்கில் நீங்கள் அதை செய்தீங்கன்னா அது வந்து நாங்கள் இதில் வந்து லோக்கல் கவர்மெண்ட் அதாரிட்டியோட இமெயில் அட்ரஸ் தொடக்க டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து இந்த வெப்சைட்டில் கைட் பண்ணியிருக்கிறேன். ஸோ அவேண்ட இமெயில் அட்ரஸுக்கு நீங்கள் போகிற ரிப்போர்ட் நீங்கள் உங்களோட அட்ரஸையும் உங்களோட பிரச்சனையை பற்றி கொடுத்தா போதும். அவேண்ட இமெயில் அட்ரஸுக்கு எங்களோட வெப்சைட் மூலமாகவே உங்களோட பிரச்சனை சென்ட் ஆகக்கூடிய மாதிரி இருக்குது. இதால் அவேண்ட பிரச்சனையை ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. ஓகே, இப்படியே பள்ளிக்கூட படிகளில் புத்தாக்க நிகழ்ச்சி பார்த்தினாங்க எப்படி இருக்குண்டு. ஓகே, எப்படி ஓகே, நன்றி.